அப்படின்னா என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் வந்து கண்டிஷன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்போ வந்து ஒரு டேட்டா கொடுக்குறோம். ஓகேவா? அது வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து இஃப் ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ வந்து ஏன்னு ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டா வந்து பிக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு தான் வந்து நாட் ஈக்குவல் டு அப்படிங்கிற இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியுற மாதிரி எல்லாத்தையும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ் இருக்குது? நாட் ஈக்குவல். ஓகேவா? ஸோ அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் வந்து ஈக்குவல் டு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் எப்படி போடுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி மென்ஷன் பண்ணலாம். ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைப் சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன்ஸை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் ஒரு ஃபங்க்ஷன் அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டில். ஓகேவா? அந்த கண்டிஷன்ஸ் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த மாதிரியான டேட்டாஸ் நம்ம வந்து யூசருக்கு ஷோ பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் மூலியமாக நம்ம வேலிடேட் பண்ணி